வந்துட்டார்னு வச்சுங்க, அவரே குருவனிடத்துல போலன்னா ஓ தான் தோன்றித்தனமா புஸ்தகத்தை வாங்கி வச்சு நாமே படிச்சுடலாம், எதுக்கு ஒரு குரு எதுக்கு ஆச்சாரியன்கிற முடிவுக்கு நாம வந்துருவோம். ஆச்சாரியன் மூலமாகத்தான் தெரிஞ்சுக்கணும். குருகுலவாசத் பண்றதுங்கிறதே வெகு ஆனந்தம் கொடுக்கக்கூடியது. நாம பள்ளிக்கூடத்துக்கு போறோம், 60-65 பேர் இருக்கா, இல்லை ரொம்ப பணங்கட்டி படிக்கிற பள்ளிக்கூடங்களா இருந்தா 30-32 பேர் இருக்க போறா, அதானே? அப்போ ஒரு வாத்தியார் 30-32 பேர் பிள்ளைகள், 8:30 மணிக்கு போகணும், 3:30 மணிக்கு விட்டுடுவா, எத்தனையோ பாடங்கள்லாம் கொடுப்பா, வீட்டு பாடம் எழுதணும். இதுக்கு நாம் நன்னாவே பழக்கப்பட்டுட்டோம். இது ஆங்கிலேயர்கள் நம்ம தேசத்துக்காக விட்டு சென்ற முறை. ஆனால் இவர்கள் இந்த முறையை ஏற்படுத்துவதற்கு முன்பாக குருகுலம்தான் இருந்தது. குருகுலத்தில் 10 பிள்ளைகளுக்கு மேலே ஒரு ரிஷியின் இடத்துல உட்கார மாட்டா. 10-12 பிள்ளைகள் தான் இருப்பா. அது பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஒரு பெரியவரிடத்துல வாசிக்க வேண்டும் அல்லவா. 10-12 பேர் தான் இருப்பா. ஒரு ஆச்சாரியன் உட்காண்டிருக்கு போறார். அப்போ 1 to 1 ஒத்தருக்கொத்தர் தனி கேர் எடுக்க முடியுமோ இல்லையோ. ஒரு பிள்ளை என்ன சொல்றான், 60 பசங்களை வச்சுன்னு நான் போர்டில் எழுதிட்டு இருக்கும்போது எவ்வளவு தூரம் புரிய போறது சொல்லுங்க. அது நீங்க அந்த வாத்தியாரை கேட்டாலே சொல்லுவா, ஆமா சுவாமி கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது, அத்தனை பேர் வாத்தியார்கள் இல்லை. வாத்தியார் அந்த நாம வாத்தியாரா ஆயிருக்கோம்னு வச்சுங்கோ, அது ரொம்ப போற்றத்தக்க தொழில். அதை முதல்ல நான் தொழில்னே சொல்லக்கூடாது. வாத்தியாரா ஒருத்தர் இருக்கார், பள்ளிக்கூட வாத்தியாரா இருக்காருன்னா அது பெரிய கைங்கரியம். ஏன்னா அது பகவானுக்கே நாம் செய்யும் தொண்டு. ஒரு எழுத்தறிவித்தவன் இறைவனாகும்னு சொல்லலையா. எத்தனை பிஹெச்டிக்கு டியூட்டர்ஸ் இருக்கட்டும், கைட்ஸ் இருக்கட்டும், ஆனால் 1வது 2வதுல நமக்கு சொல்லிக் கொடுத்தா பாருங்க, அன்னைக்கு நமக்கு ஒன்றுமே தெரியாதே. 1 2 4 கூட தெரியாது. ஆனால் அன்னைக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரோ இல்லையோ, அதுக்கு நிறைய பேர் இல்லை. இருந்துட்டா இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துலேயும் 20 பேருக்கு ஒருத்தர் 10 பேருக்கு ஒருத்தர்னு கொண்டு விடலாம். எல்லாம் இப்போ பணப்புழக்கம்னு பார்க்க ஆரம்பித்தோம்னா கஷ்டம்தான். வாத்தியாரும் வாழ வேண்டியிருக்கு, பிள்ளைகளுக்கு நிறையா கொடுக்கறதுக்கு முடியல, எத்தனையோ நிர்பந்தங்களுக்கு அகப்பட்டு. ஆனால் குருகுலத்தில் அந்த எந்த நிர்பந்தமுமே கிடையாது. பிள்ளை அனுப்பிச்சு வைக்க போகிறார், பிள்ளை ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், பரமாத்ம ஞானம் ஏற்படணும், மோட்சம் அடையணும். இதுதான் வாத்தியாருக்கு ஒரே குறிக்கோள், பிள்ளைக்கு ஒரே குறிக்கோள். இவரிடத்தில் இருந்தமா அத்தியாத்ம ஞானத்தை கற்க வேண்டும், இது அவருக்கு குறிக்கோள். அப்போ குருகுலத்தில் ரொம்ப ஆனந்தமாக இருப்பா. அங்கே எந்த வருத்தமே அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா பிரம்மத்தையே அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இதோ ராஜாவுக்கு பிள்ளை இந்த பூமண்டலத்திலே ஆள போகிற பிள்ளை தான். ஆனால் அவனும் குருகுலத்துக்குத்தான் செல்லுகிறான். போய் படிச்சுட்டு திரும்ப வந்து தன் க்ஷேத்திரத்தையே கர்மபூமியாக ஏற்றுக்கொண்டார். இனி இந்த க்ஷேத்திரத்தை முன்னுக்கு கொண்டு வர்றது தான் என் வேலை அப்படின்னு ரிஷபதேவர் கங்கணம் கட்டி கொண்டார். அவ்விஷயத்தை சொன்னவர் மேற்கொண்டு ரிஷபருக்கு திருக்கல்யாணம் நடந்து 100 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஏஷாம் கலு மகாயோகி பரதா ஜேஷ்டா ஸ்ரேஷ்டகுண ஆசீத்யேனேதம் வருஷம் பாரதமிதி வியபதிசந்தி. அப்ப ரிஷபருக்கு மூத்த பிள்ளை பரதன், அடுத்து 99 குழந்தைகள் பிறந்தார்கள். அந்த பரதனால் ஆளப்பட்டபடியாலே இது பாரத தேசம்னு கொண்டாடப்படுகிறது. நம்ம பாரதம் பாரதம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன் பாரதம்னு பேர், பரதன் ஆண்டபடியால தான் பாரத தேசம். இந்த பரதன் ஒருத்தர், இன்னொருத்தர் மகாபாரதத்தில் ரொம்ப மூத்தவர். பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாருக்கும் மூத்தவர். துஷ்யந்தனுடைய பிள்ளை பரதன்னு பிறந்தார். அவரும் பரதன் தான், இவரும் பரதன் தான். ஆனா இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற சரித்திரம்லாம் கிருத்தயுக சரித்திரம். இதுக்கப்புறம் திரேதாயுகம், இதுக்கப்புறம் துவாபர யுகம். அப்ப மகாபாரதத்துல கேள்விப்பட்ட பரதன் எல்லாம் துவாபர யுக பரதன். ஆனா இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது கிருத்தயுகத்தில் இருக்கும் பரதன். இவர் தான் மிக மூத்தவர். இவருக்கு அடுத்து பிறந்த 9 பிள்ளைகளும் பிரதானர்களா நாட்டை ஆண்டார்கள். அவருக்கு அடுத்து பிறந்த 9 பிள்ளைகளும் பரம பாகவதர்களாக வாழ்ந்தார்கள். அதுக்கப்புறம் 81 பேரும் சிறந்த குணசாலிகளாக திகழ்ந்தார்கள். அதைத்தான் இப்ப பிரிச்சு சொல்றார். பரதன் மூத்தவன், அடுத்து 9 பேர் குஷாவர்த்த, இலாவர்த்த, பிரம்மாவர்த்த, மலயஹ, கேதுர் பத்ரசேன, இந்திரஸ்பிருக் விதர்பஹ, கோக கீகட இது நவதி பிரதானாக. அடுத்திருக்கிற 9 பேரும் பிரதானர்களாக இருந்தார்கள். அப்புறம் 9 பேர் பரம பாகவதாள். கவிஹி, ஹரிஹி, அந்தரிக்ஷ, பிரபுத்த, பிப்பலாயன, ஆவிர்ஹோத்திர, துருமிலஹ, சமசஹ, கரபாஜன. இந்த 9 பேரும் பாகவத தர்ம தரிசனம். பக்தன் எப்படி இருக்கணும்னு வாழ்ந்து காட்டினாலாம். இவாளை பத்தி வசுதேவருக்கும் நாரதருக்கும் நடந்த சம்பாதமாய் 11வது ஸ்கந்தத்தில் விளக்கப் போகிறோம் அப்படின்னு இந்த இடத்திலே சொல்லிட்டார். இப்படி பாரதன் தன்னுடைய நாட்டையே ஆளத் தொடங்கினார். அப்ப ரிஷபதேவரை பார்த்தோம், பிள்ளை பரதன் பிறந்தார்னு பார்த்துட்டோம். ரிஷபர் ரொம்ப ஆச்சரியமான பல சரித்திரங்கள், பல பல உபதேசங்களை செய்திருக்கிறார்.
தானே லோகத்துக்கு முன்னோடியாக இருக்க வேணும்னு அவருக்கு ஆசை. அதனால அவரே தர்மத்தை நடத்தி காட்டி மக்களையும் தர்மத்தின் வழி நடக்க வச்சாராம். பகவான் ரிஷப சம்ஞ ஆத்மதந்திர ஸ்வயம் நித்திய நிவிருத்த அனர்த்த பரம்பரா கேவல ஆனந்தானுபவ ஈஸ்வர ஏவ. தினப்படி ஈஸ்வரனை அனுபவிப்பார், ஆனந்தப்படுவார், தனக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மங்களை விடாமல் செய்வார். செய்வதோடல்லாமல் தனக்கு பிற்பட்ட அனைவரையும் செய்விப்பார், அவர்களையும் தர்மத்தின் வழி நடக்கச் சொல்லுவார். யசா பிரஜானந்தமிருதாவரோதேன கிரகேஷு லோகம் நியமயத் யத்யத் சீஷ்ணியாச்சரிதம் தத்தத் அனுவர்த்ததே லோகா. எத முன்னோர்கள் சான்றோர்கள் நடக்கிறார்களோ அதை பார்த்துத்தானே லோகம் நடக்கும். யத்யதாச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனஹ ச யத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. கண்ணனை கீதையில தெரிவிக்கிறார், முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து நாம் நடக்க வேண்டும். முன்னோர்கள் எப்படி நடத்திருக்கார்களோ அதே போல நாம் நடக்க வேண்டும். அதுல ரிஷபருக்கு ரொம்ப நம்பிக்கை. அதனால தான் முதல்ல நன்னா நடத்தி காட்டிடுவார், அப்புறம் தம் பிரஜைகளையெல்லாம் நடத்த வைப்பார். ஓர் முறை பிரம்மாவர்த்தம்ங்கிற தேசத்துக்கு அவர் சென்றடைந்தார். தன் பிள்ளைகளை அனைவரையும் அமர்த்தி கொண்டு ஆத்ம தத்துவத்தை பத்தி ஓஹோன்னு உபதேசிக்க போறார். என்னன்னு அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்.